ஜென்ரலாவே இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். ஒரு சோப் மாத்துனாலும் சரி, ஒரு பவுடர் மாத்துனாலும் சரி, உடனே அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து வரும். ஸோ இந்த சுக்கிரன், சந்திரன், கேது இந்த காம்பினேஷன் வந்து சூரியன் வீட்ல இருக்கு. அண்ட் சூரியன் புதனோட இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த கிரக சேர்க்கையில அண்ட் அந்த ராசிநாதன் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ரோககாரகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான். அவரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, எந்த இப்போ இந்த கோச்சார நிலையில வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்ல எதுவாக இருக்கட்டும், டக்குன்னு உடனே வந்து நமக்கு பிடிக்கும். ஸோ சுக்கிரன் வந்து நமக்கு எப்பொழுதுமே பிறப்பு உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலர்ஜி வந்து பிறப்பு உறுப்புகள்லயே வந்து இருக்கும். ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு பிறப்பு உறுப்புகள்ல எப்பவுமே ஒரு புண்ணு ஏற்படுறதோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் இந்த சமீபத்தில என்னன்னே தெரியல எனக்கு திடீர்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கோ, அல்லது அ ஒரு 2, 3 நாளைக்கு இல்ல 1 வீக்குக்கு அந்த மாதிரியான ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இல்ல அரிப்பு, சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாறது. ஸோ ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதனால ஏற்படலாம்.